சிவகாமி மகனுடன் அந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து கொள்ளுமா உன்னை சேரும் நாள் தானே கேளம்மா. அந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து கொள்ளம்மா உன்னை சேரும் நாள் தானே கேளம்மா. பேரு எவரோ நீ பேச வார்த்தையேனம்மா. வேறு எவரோடும் நீ பேச வார்த்தையேனம்மா. அந்த வேளனுக்கு ஏற்ற பெண்ணம்மா. அந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து கொள்ளம்மா உன்னை சேரும் நாள் தானே கேளம்மா. கவர்ந்தவன் கார்த்திகை பெண்களின் அழகு வாழகன். மலையில் பிறந்தவள் மார்பில் கவர்ந்தவள் கார்த்திகை பெண்களின் அழகு வாழகன். அத்திமுகத்தனின் அருமை சோதரன். அத்திமுகத்தனின் அருமை சோதரன். அருந்தமிழ் இலக்கிய முதுமை பெற்றவன். பெண்ணே தெரியுமா அன்பொரு நாளிலே. முத்தாக பேசுகின்ற வித்தாக முருகன் உண்டு. நீ சொத்தாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு ஏன் உசரப்படுற வித்தாக பேசுகின்ற வித்தாக முருகன் உண்டு. நீ சொத்தாக ஏற்றுக்கொண்டால் வாழ்க்கையில் பெருமை உண்டு. நல்ல சத்தாக விளைகின்ற நெல்லில் கூட பதன் உண்டு. ஆனால் திண்டுக்கல் சண்முகப்பிரியன் சொல்லில் பதரைத்தான் கண்டவன் உண்டோ. நாக்கை பிடித்து வாக்குக்கு அருணகிரி நாதன் என்று இந்த உலகத்திற்கு புகழாரம் சூட்டியவன் யார் தெரியுமா? நான் சொல்றேன் அந்த சண்முகப்பிரியன். ஆனா அந்த வசனத்தை நான் பேசி முடிக்காம விட மாட்டேன். ஒத்த கால் அடிக்கிறீங்க. தேவையில்லாத பெருமை அது. தேவையில்லாத வசனம் பேசுற நீதிமணி நான் கிடையாது. நீதியோட பேசுறாரு. நீ ஊட பேசாதமா நான் பேசி முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறீங்க. ஊட பேசுனா உங்களுக்கு நான் சொல்றது புரியுமா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். முழுசா நான் சொன்னாத்தே அவங்க எதுக்கு பேசுறது நல்லா சொல்லுங்க. பெண்ணே தெரியுமா அன்றொரு நாளிலே மாறாது மாறாது இறைவனானை என்று மாறாது மாறாது இறைவனானை உன்னை சேரும் நாள் கேளம்மா. அந்த சிவகாமி மகனுடன் சேர்ந்து கொள்ளம்மா உன்னை சேரும் நாள் கேளம்மா. கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் சண்முகப்பிரியன் தான் உனக்கு புருஷன். அட கடவுளே நாராயணா பெருமாளே முருகா. என்ன பண்றது? எல்லா சாமியும் தானே கும்பிட்ற மாதிரி இருக்கு. எல்லா சாமியும் தானே இந்த நேரத்தில் நான் கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஏன் சாமி இதைத்தானே நானும் சொன்னேன். முருகா முருகா கந்தா கடம்பா கதிரவேல கார்த்திகை சரவண பவகா குஹா என்று நானும் இதைத்தானே சொன்னேன். சொல்லி ஏன்னு கேட்கிறேன். என்ன சொல்றதெல்லாம் புருஷனாக முடியுமா? செஞ்சாத்தானே புருஷனாக முடியும். செஞ்சாத்தான் புருஷனாக முடியும். சொல்றவன் முடியும். சொல்றவன் எல்லாம் புருஷன். எல்லாரையும் நான் புருஷன் ஆக்கிறேன் நான் சொன்னா. இப்ப எல்லாரையும் நான் புருஷன் ஆக்கிறேன்னு சொன்னா இல்ல உங்க பேச்சு சரியில்லையே. வேற நீங்க தப்பா தானே சொல்ற மாதிரி இருக்கு. எல்லாரையும் புருஷன் ஆக்க முடியுமா அப்படினாக்க இது என்ன பேசுது? கண்டா கடம்பா என்று சொல்வது. கண்டா கடம்பனா பல பேர் பெற்றவர் எம்பெருமான் முருகப்பெருமான். பல பேரை வச்சிருக்காங்க. ஆமா பல பேர். அறிவு இருக்கா இல்லையா? பல பேர் பெற்றவர் அப்படினே ஞானம் இருக்குது. அப்புறம் பல பேர் வச்சிருக்காரு அப்படினாக்க சொல்றத கேட்டு பேசுற பழக்கமே கிடையாதா? என்ன சொல்றோம் அப்படிங்கறத முதல்ல காதுல வாங்கி வச்சு அப்புறமா பேசணும். அவசரப்படி குறு குறுக்க பேசினா அப்புறம் இப்படியே நடக்கும். என்ன பல பேரை வச்சிருக்கானா அவனுக்கு எத்தனை பேர்? பல பேர் அப்படின்னு பல பேர் கொண்டவர். அதத்தான் நான் சொல்ல வரேன். ஐயோ அடே அப்ப நல்ல சமாளிப்பியா நாரதர். நான் சொல்றேன். ஆறு கார்த்திகை பண்ண வச்சிருக்காரு.
அதை இல்லங்க இல்ல பாபா நான் என்ன சொன்னாக்க பல பேர் பெற்றவர் முருகப்பெருமான் அப்படின்னு பல பேரை வச்சிருக்காரா அப்படின்னா எந்த வகையில நீங்க சொன்னது சாத்தியப்படும் என்ன சொன்னீங்க புரியல நீங்க எனக்கு புரியுது புரிஞ்சனால தான் நான் திரும்ப கேட்கறேன் இல்லனா நான் கேட்க மாட்டேன் எப்பவுமே கவனமா நிப்பேன் இங்க நிக்கிறப்ப சிவனுக்கு சிவன்ற பேரு மகாவிஷ்ணுக்கு மகாவிஷ்ணு ஏன் சிவனுக்கு சிவன் மட்டும் தான் பேர் இருக்கா வேற எந்த பேரும் கிடையாதா மகாவிஷ்ணுக்கு மகாவிஷ்ணு மட்டும் தான் பேர் இருக்கா முருகனுக்கு முருகன் மட்டும் தான் பேர் இருக்கா சொல்லுங்க பாப்போம் ஐயப்பனுக்கு ஐயப்பன் மட்டும் தான் பேர் இருக்கா சாமி எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நிறைய பேர் இருக்கு என்கிட்ட நீங்க பேசி மிச்சம் கொண்டு ஒரு மட்டும் நினைக்காதீங்க விரிவாக்க வைக்கிறேன் சிவனாக இருக்கின்ற பொழுது சிவன் தான் தலையை விரிச்சு போட்டு இருக்கின்ற பொழுது முனிவண்டு பேரு முனிண்டு பேரு முனியா ஆமா யார் முனி சிவமுனிண்டு பேரு சிவமுனிண்டு பேரு சிவமுனி சிவமுனி யாருக்கு பேருன்னு சிவனுக்கு வந்து சிவமுனின்னு பேரா சரி அப்புறம் இப்படி அவதாரம் மாறுகின்ற பொழுதுதான் பேர் மாறியது ஆனா முருகனுக்கு அவதாரம் மாறல அவதாரம் ஒன்றுதான் பேரு தான் பல பேர் அதைத்தான் நான் சொன்னேனே தவிர அப்ப முருகனுக்கு வந்து அவதாரம் ஒன்றுதானா அப்ப ஆறு முகம் அப்படிங்கிறாங்களே அப்ப அது அவதாரம் கிடையாதா அறுமுகம் தானே ஒரு முகமானது அப்ப ஏற்கனவே ஆறு முகமா அவதாரம் எடுத்திருக்காருல அப்புறம் முருகனுக்கு ஒரு முகம் அப்படிங்கிறீங்களே இலக்கண படிச்ச விளக்கண கருப்பா கொஞ்சம் ஞாபகம் வச்சு பேசுங்க யாராவது விளக்கண கருப்பா இருக்கு பாத்துருக்கீங்களா இந்த பிள்ளை விளக்கண கருப்புன்னு சொல்லுது ஒருவேளை கருப்பாவா இருக்கு விளக்கண அம்மா எவ்வளவு பேர் இருக்கு 6 பேர் இருந்தாலும் ஒரே நேரத்தில் உற்பத்தியானவன் ஒரே கொஞ்சம் 6 பேர் ஆனாலும் ஒரே நேரத்தில் உற்பத்தியானவன் அதற்கு பிறகு ஆனானா அதான் என்னுடைய கேள்வி அந்த வகையிலே சொன்னேனே தவிர கடவுளே முருகா முருகன் எனக்கு பிடிக்கல நான் திருமணம் முடிக்க முடியாது இதுக்கு மேல உங்கள்கிட்ட பேசினா ஏன் எனர்ஜி தான் போகும் காட்டுக்குள்ள காவல் செய்யும் என்ன சொல்லுங்க சொல்லும் என் வார்த்தை கேளம்மா கல்லாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா கல்லாதே சும்மா சொல்லும் என் வார்த்தை கேளம்மா பகலும் இந்த அவஸ்தையை அள்ளும் பகலும் இந்த அவஸ்தையை விடுத்து அவனியோட சொல்லும் என் வார்த்தை கேளம்மா தாங்கள் எத்தனை முறை எடுத்துறதாலும் அந்த முருகப்பெருமான திருமணம் பண்ணிக்க முடியாது அதனால கூட்டி கொடுப்பது உங்கள் கொத்திரத்தின் முறையோ கூட்டி கொடுப்பது உங்கள் கொத்திரத்தின் முறையோ ஓட்டாமை சொல்ல வந்தேன் உமைக்கு என்ன அக்கறையோ கைவரிசை செல்லாது போ கூட்டி கொடுத்தா லஞ்சம் அம்மா கூட்டி கொடுத்தா லஞ்சம் குறைச்சு கொடுத்தா கஞ்ச பையன் நான் உள்ளபடி கொடுக்கிறவன் காட்டி கொடுக்க போறேன் எதற்காக வரப்பட்ட என்பது முருகனிடம் காட்டி கொடுத்து காத்தே இல்ல உனக்கா ஆமா காத்தே வர மாட்டேங்குது நீங்க போயிட்டீங்கனாக்கா காத்து வரும் நினைக்கிறேன் காத்து வரலைன்னா அவனுக்கு செத்த மனம்ன்ற அர்த்தம் நீ எந்த வகையில சொல்றேன்னு காற்றே வரல அப்படின்னு காற்று என்றால் பாருங்க காத்து இல்லையா வாயு பகவான கூப்பிட்டு இருக்கேன் வர்ண பகவான கூப்பிடல அவன் வந்து எல்லாம் வந்துடும் அவனை சேர்ந்துக்கங்க ஆகையினால உனக்கும் அந்த முருகனுக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கவில்லை சரி என் பேர் நாரதன் அல்ல அணிந்திருப்பது 30 நூல் அல்ல அங்கிட்டு விழுந்துடாம ஒப்பனாலே முடியாது மண்டைய பொளந்து விடுவேன் ஒரு பிரம்ம கனவு எல்லாமா என்ன பண்றது ஏன் நேரம் என்னைக்கு அப்படி இருக்கு முருகா என்னத்த சொல்றது சிறுசித்தியே ஆத்தன வர வழியில முருகா எபெருமானே முருகப்பெருமானே வர வேண்டும் முருகா எங்கள் அனைவருக்கும் நல்லாசி தர வேண்டும் முருகா இதே குறிப்பு வேணும் அடுத்த ஊருக்கு முதல்ல என்ன பண்ணா சீனு மாத்திர அண்ணா சீனு மாத்திட்டீங்களாண்ணே கெட்ட பண்ண சுந்தரப்ப உங்க வீட்டுல சுந்தரப்ப எங்க போயிருக்கு சைலன்ஸ் உட்காருங்க அப்படியே சைலன்ஸ் யார் இருக்காங்க இறங்கினாலும் வென்றையா எதிர்த்தாலும் 10 ரூபா
ஹலோ 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 சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா சம்போ மகா நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக தேவா சர்வதி அன்பாகவே நானோ உனது பொற்பாதம் பணிந்தேன் நீ எனக்கு நல்வரமருள்வாய் தேவா ஓம் நமச்சிவாய நமக ஓம் நமச்சிவாய நமக ஓம் சம்போ மகாதேவாய நமக ஆக்கள் அளித்தல் காத்தல் சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கும் முதல்வனாக சகல உலகங்கள் வணங்கன்று இவனங்கன்று சூர்மான தொழுது அளவற்ற தாமேட்டியே சூரதமன் தாரகன் சிங்கமுகாசுரன் இளைவர்கள் பரமையிடம் பெரும் வரங்களை பெற்றமையால் அகங்காரம் கொண்டு பிரமா விஷ்ணு இந்திரன் யாவரையும் துன்பப்படுத்தி சிறையிட்டு தமக்கேவல் செய்ய பணித்து 1008 அன்னங்களையும் 108 எங்களாக 1001 நாளில் துன்னதாக தேவர்கள் நதியாகிய பரமனிட பரமனும் தேவர்களின் துன்னந்திப்பதாக கூறி தமது நெற்றிக்கண்ணில் 6 அக்கடிமீர் உண்டாக்கி கங்கையின் மூலம் சரவண பரிசிற்கு யாம் 6 குழந்தைகள் ஆகி கார்த்திகை நருவரா பரமன் நாளி அன்னி பருவதி 6 குழந்தை ஒன்று சேர்த்து ஆளுகளது தமையால் ஒன்றும் சிரமாரும் கரம் 12 ஆகினோம் அங்கனம் யாம் 6 மோனாத்துகளை அமையும் அப்பனும் நவ வீரலை உண்டாக்கி அவர்களுக்கு திருநாக வீரபாகு என்ற தலைமையை தோற்றுவித்து தேவைப்படி முதற்படியும் பிடிசூழ அன்னையமிடம் சக்தி வேலை தந்து சூரர் குலத்தின் அளித்தவா எடுத்துட மாத்திரம் எம் ஆழ்கடல் நடுவில் உள்ள மகேந்திர சென்று தாரகன் சிங்கமகாசுரனை முடித்து சூரதமன் நந்தி அனைவரோரும் மாயா தளர்ந்து பிறந்தான் விடா துரத்தவை தப்ப முடியாத சூரன் பூமியில் வராகவும் ஆகாயமெல்லாம் கிளைகளாகவும் பெரிய விருத்தியுமானான்.